திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அன்போடும் ஆதரவோடும் தமிழக அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களின் கழக அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அத்துணை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அன்பையும் ஆதரவையும் பெற்று நேற்றைய தினம் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு எங்கள் இளைஞரணி மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் தொடக்க காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர்தான். முரசொலியின் மேலாண்மை பொறுப்பிற்கு வந்தவர் முதலில். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரின் செயலாளராக பொறுப்பு வகித்தார். அதன் பிறகு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இளைஞர் நல அமைச்சராக பொறுப்பேற்றவர் தான் எங்கள் சின்னவர் இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் கட்சிக்காக மிகவும் பாடுபட்டவர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து 39 தொகுதிகள் 40க்கு 39 தொகுதிகள் வென்றெடுக்க அவரின் பிரச்சாரம் மிகவும் முக்கியமாக காரணமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து நாம் அடைந்த மாபெரும் அறுதி பெரும்பான்மை வெற்றிக்கு எங்களின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரம் மிக முக்கிய பங்காக வகித்தது. தற்போது நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி வேட்பாளருக்காக ஆதரவு திரட்டி திராவிட மாடல் அரசின் திட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு பொருளாக முதலில் செங்கலை கையில் எடுத்தார். ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் அவருடைய சுவாரஸ்யம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அவர் இன்றைக்கு என்ன பொருள் கொண்டு வருவார், அதை வைத்து என்ன மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்பதை மக்கள் மிகவும் ஆவலாக தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். இன்றைய தினம் அவர் துணை முதல்வராக பதவியேற்கிறார். அதை அவர் பதவியாக கருதவில்லை, பொறுப்பாக கருதுகிறார். தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் அவர் என்றென்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறார். அதே போல கோவையின் முன்னாள் பொறுப்பு அமைச்சர் பி. செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களும் நேற்றைய தினம் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். காலத்தின் கட்டாயம் அவரை அமைச்சராக ஆக்கியது என்று சொன்னாலும் கூட அவருடைய உழைப்பு பல சதி வலைகளில் சிக்கினாலும் அவருடைய உழைப்புக்கு தலைவர் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் அவருக்கு இந்த அமைச்சர் பொறுப்பு. மீண்டும் அவர் கோவையின் பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. மீண்டும் எதிரிகள் தலைதரும் என்று நாங்கள் தெரிவித்துள்ளோம். நன்றி.